மெஹராப் அத்தனை பாக்கியம். சாஹிபுல் மெஹராப், மெஹராபுக்கு சொந்தக்காரர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல. அபூபக்கர் உள்ள வர்றாங்க கட்டளை ஏற்று. فلما راى محراب رسول الله صلى الله عليه وسلم خاليا من رسول الله صلى الله عليه وسلم நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராபை பார்க்கிறார்கள். அது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டும் காலியாக இருப்பதை கண்டபோது, இதுவரையிலும் தொழுகை நேரத்தில் அன்னலாரே நின்று கொண்டிருந்த அந்த மெஹராபிலே அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லாமல் காலியாகி அபூபக்கர் அங்கே கால் வைத்த அந்த மெஹராபை பார்த்தபோது ஹர்ர மக்ஷியா, அபூபக்கரின் இதயம் தாங்காமல் துடித்து அவர்கள் அப்படியே மூர்ச்சையாகி முகம் குப்புற மெஹராபிலே விழுந்து கிடக்கிறார்கள். மெஹரால போய் நின்று தக்பீர் கட்டல, காமத்து சொல்ல நாவுதலும்பிய பிலால் சொல்லி முடிக்க அபூபக்கர் முகம் குப்புற விழுந்துட்டான். விழுந்த சத்தம், மக்கள் எல்லாம் அபூபக்கரை தூக்குறாங்க. அபூபக்கர் மூர்ச்சையாக இருக்கிறார். பள்ளிவாசல் ஒரே பரபரப்பு, சத்தம். நபி இல்லை, அந்த விழுந்து விட்டார்கள் மெஹராபிலே. நபியுடைய மெஹராபில் அபூபக்கர் விழுந்து இருக்கிறார்கள். இந்த பரபரப்பும் சத்தமும் சர்க்காரியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கேட்கிறாங்க. என்ன பள்ளிவாசல்ல சத்தம்னு கேட்டாங்க. பெண்கள் எட்டி பார்த்து விட்டு நிலைமை அறிந்து சொல்றாங்க, தாங்கள் இல்லாததாலே அவங்க ரொம்ப கவலையில பதறி போயிருக்கிறாங்க. அப்புறம் மெசேஜ் தகவல் வந்து அபூபக்கர் விழுந்துட்டாங்க. அப்படியா, அவங்களை கூப்பிடுங்க. ரெண்டு சஹாபியை கூப்பிட்டு என்ன மஸ்ஜிதுக்கு கூட்டு போங்கன்னாங்க. மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளிவாசலிலே நபி அவர்களை மக்கள் பார்த்தபோது ஆனந்தம் அனந்தம், அதன் வார்த்தைகள் இல்லை வர்ணிப்பதற்கு. அவர்கள் வந்து முன்னால் அமர, அபூபக்கர் நபியை பார்த்தபோது அபூபக்கர் எழுந்திருத்து நிற்க, அபூபக்கர் முக்கப்பீராக நபி இமாமாக அன்று தொழுகை நிறைவேறியது. அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழ வைத்த கடைசி வக்தாகும். அதற்கு பின்னால் வீடு திரும்பியவர்கள், அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிற வாய்ப்பும் குறைந்தது. உடல்நிலையிலே மாறுதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, நிறைய மாறுதல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுகம் இல்லை என்று சொன்னால் சில விஷயங்களை ஓதுவார்கள். குறிப்பாக குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாக்களை ஓதி கையிலே ஊதி முகத்திலிருந்து உடம்பு பூரா தடவிக்கொள்வார்கள். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய ரசூல் சுகம் இல்லாமல் இருந்தபோது நான் ஓதினேன், நான் ஓதி அவர்கள் கையிலே ஊதுவேன், நான் ஓதுவேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கையிலே ஊதி அவர்களின் கையை கொண்டு அவர்களின் உடலில் தேய்த்துக் கொள்வேன். காரணம், அவர்களின் கை என்னுடைய கையை விட பாக்கியமான. நான் ஓதுவேன், அவர்களின் கையிலே ஊதுவேன், அவர்களின் கையில் கொண்டு அவர்களின் உடம்பிலே அவர்கள் தேய்த்துக் கொள்வார்கள். சுகம் குறைவாக இருக்கிற போது இப்படி நடைமுறை உண்டு. அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை கூப்பிட்டு, ஆயிஷா இனிமேல் ஊத வேண்டாம் என்றார்கள். எனக்கு பேரிடி விழுந்ததை போல் இருந்தது, என்றுமே தடுக்கவில்லை. எப்போதுமே அவர்கள் சுகம் இல்லாமல் இருக்கிற போதெல்லாம் இது நான் வளமையாக்கி கொண்டிருந்தது. அன்றைக்கு அதை நிறுத்தும்படி சொல்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அல்லாஹ்வுடைய நபி சொல்லும் போது நான் என்ன செய்ய முடியும்? நான் ஓதி ஊத நினைக்கிறேன். அவர்கள் வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். அவர்கள் கால் கொஞ்சம் வலி ஏற்பட்டது. அதற்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். அன்றைய தினம் நாங்கள் மருந்து கொடுக்க நினைத்தோம். அவர்கள் மருந்து எனக்கு தராதீர்கள் என்றார்கள். கொஞ்சம் நாங்கள் முடிவுக்கு வந்தோம், மருந்து அது வேண்டாம் என்று சொல்லக்கூடாதே. எப்படியும் அவர்கள் சுகமாக வேண்டும், நடமாட வேண்டும், வெளி உலகிற்கு வர வேண்டும், தோழர்களை கைடு செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும், இன்னும் நூற்றாண்டுகள் வாழ வேண்டும், சமூகம் நிம்மதி பெற வேண்டும் என்றெல்லாம் எங்கள் கற்பனைகளும் ஆசைகளும். நாங்கள் மருந்து கொடுக்க முனைந்தோம். அவர்கள் வேண்டாம் என்றார்கள். கொஞ்சம் மயக்கமாக இருந்தான். அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி இருக்கிறெல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தோம். அவங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்கும்போது வாயை பிளந்து அவங்களுக்கு தெரியாமல் மருந்தை கொடுத்து விடுவோம் என்று முடிவுக்கு வந்தோம்.
அந்த மருந்தை எடுத்து அண்ணலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மயக்கமான போது நாங்கள் அவர்களின் வாயை பிளந்து நாங்கள் மருந்து கொடுக்க நினைத்தோம். அவர்கள் வாயை பொத்திக் கொண்டார்கள். ஆனாலும் நாங்கள் விடவில்லை. நன்றாக வாயை திறந்து நாங்கள் கொஞ்சம் போராடி மருந்தை திணித்து விட்டோம், கரைத்து கொடுத்து விட்டோம். ஒரு சில நிமிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்திரித்து கோவப்பட்டதை பார்த்தோம். தன் கடைசி நேரத்திலும் என்னுடைய கட்டளை, நான் தடுத்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று கொஞ்சம் கடுமையாக கேட்டார்கள். அலம் அன்ஹக்கும் அந்தலித்தூனி, எனக்கு மருந்து கொடுப்பதை நான் தடுக்கவில்லையா உங்களை? நாங்கள் சொன்னோம் குல்னா கராஹியத்துல் மரீதி அத்தவா, பொதுவாகவே நோயாளிகள் மருந்து குடிக்க மறுக்கத்தான் செய்வாங்க. என்ன சொன்னோம்? குல்னா கராஹியத்துல் மரீதி அத்தவா, நோயாளிகள் மருந்து கொடுப்பதற்கு மறுப்பார்கள். நோயாளிகளுக்கு மருந்துனா கசப்பாகத்தான் இருக்கும். அது எப்படி நினைச்சு கொடுத்துட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். பாருங்கள், என்ன என்னை ஒரு சராசரி நோயாளியாகவா நினைத்துக் கொண்டீர்கள்? ஒரு சராசரி நோயாளி மருந்தை மறுப்பதை போல் மறுப்பதாக நினைத்துக் கொண்டீர்களா? தான் அல்லாஹ்வுடைய நபி என்பதை உறுதிப்படுத்துறாங்க. அந்த செய்தியில நான் நபினா எப்படி சராசரி நோயாளி என்றா நினைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னது மட்டுமில்ல, நான் தடுத்ததை நீங்கள் செய்ததற்காக அதற்கு பகரம் உண்டு. இந்த மருந்தை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒருவரும் வெளியில போக கூடாது. அவ்வளவு பேருக்கு இந்த மருந்து கொடுக்க வேண்டும். நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில கொடுங்கன்னு சொன்னேன். தண்டனை என்ன தண்டனை? நபியினுடைய கடுமை இல்ல, நபி கருணை உள்ளவர்கள். கியாமத் வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தணும். சக்கராத்திலும் கூட நான் ஒன்றை தடுத்தால் ஏதோ நோயாளி அர்த்தமற்ற தடையாக நினைத்து விடாதீர்கள். கஷ்டத்துல சில பேர் கண்டதையும் பேசுவதாக நினைத்து விடாதீர்கள். என் இறுதி மூச்சு அடங்கும் வரையிலும் என் வார்த்தையும் வாக்கும் என் வழிகாட்டுதலும் என் ஏவலும் விளக்கலும் அப்போதும் பின்பற்றப்பட வேண்டியது. அப்போதும் பின்பற்றப்பட வேண்டியது. நான் ஒரு சராசரி மனிதன் அல்ல, மனிதர்களில் மகோந்தரமானவன், மனித குலத்திற்கு தலைவர். பரிசுத்தமானவர்கள், ஒழுக்கம் தவறாதவர்கள், நேர்மை தவறாதவர்கள், நீதி இழக்காதவர்கள், அபிமானமானவர்கள், அன்பானவர்கள், அனைவர்களையும் அனுசரித்தவர்கள், அனைத்து மத மக்களிடத்திலும் நட்புறவை காட்டியவர்கள், நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போன்று இந்த உலகம் இன்னொரு மனிதரை பெற்றெடுத்திருக்காது. நான் தடுத்தேன் என்றால் எப்படி என் தடையை மீறி கொடுக்கலாம் மருந்தை? அல்லாஹ் யபகா பில் பைத்தி அஹதுன் இல்லா லுத்தா, இந்த வீட்டில் எல்லோரும் யாரும் போக கூடாது, எல்லாருக்கும் இந்த மருந்தை கொடுங்கன்ட்டான். நம்ம கொஞ்சம் கடுமையா தெரிஞ்சிச்சு. ஆனா அதுதான் உண்மை. இந்த வீட்டுல பாருங்க, எதுக்கு கொடுக்க சொல்றாங்கன்னா, தான் நோயின் சோமில்ல, மயக்கமா இருக்கிறேன், அதை பயன்படுத்தி மருந்து கொடுத்துடலாம் நினைச்சீங்களா? என் மயக்க நிலை எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்லிட்டு மருந்து கொடுங்கன்னாங்க. கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நான் பார்க்கணும், நபி பார்வையில எல்லாருடைய வாயிலையும் மருந்து ஊற்றப்படுது. அந்த பக்கமா இருக்கிறாங்க அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கிட்ட மட்டும் இவங்க மருந்தை கொண்டு போகல. நபி மயக்கத்தில் இருக்கிறாங்க, மருந்தை கொண்டு போகல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், அவங்களுக்கும் கொடுங்கள். யாயகமே, இன்னா சாயிமா மைமூனா நாயகி நோன்பு வைத்திருக்கிறார்கள், நோன்பு வைத்தால் என்ன, மருந்தை கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுங்கள், இது ஜஸா. நான் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஏவலும் விளக்கலும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியானது. கொடுங்க. மைமூனா நாயகி நோன்பு வச்சிருக்க வாய் திறந்து மருந்து கொடுத்தோம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருந்து கொண்டு போனோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்பந்தான் நாங்க விளங்கணும் அவங்க எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் வச்சிருக்காண்டு. அப்பாஸுக்கு கொண்டு மருந்து கொடுக்க போனோம். அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வச்ச மைமுனாவுக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்பாஸ் நோன்பு இல்லை, கொடுக்காதீங்க. ஏன்? அப்பாஸ் நீங்கள் எல்லாம் மருந்து எனக்கு கொடுக்கும் போது உங்களோடு அவர் கூட்டாகல, நான் தடுத்தங்கிறதுனால அவர் உங்கள்கிட்ட கூட்டு சேராம தனியா ஒதுங்கி இருந்தார். நாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி இருந்தாங்க. அப்பாஸ் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்டா. அப்ப நபி அவர்கள் மருந்தையும் மறுக்கிறார்கள். ஒரு சில தினங்கள் ஆக பள்ளிவாசலின் வருகை நின்று போனது. நிலைமை என்ன ஆச்சுன்னு சொன்னா, மதீனத்து பெண்கள் வீட்டுல சமைக்கல. ஒவ்வொரு வீடும் சோகமாகிவிட்டது.
பிள்ளைங்கள் எல்லாம் வீதிகளிலே அவர்கள் விளையாடுவதை கூட நிறுத்தி விட்டார்கள். நபி பெருமானாரை பார்க்கவில்லை என்ற ஏக்கம், நபியின் குரல் கேட்கவில்லை. அந்த குரலை கேட்டு கேட்டு சுகம் பெற்றவர்களும் நிம்மதி பெற்றவர்கள். நபியில் தொழ வந்த சஹாபிகள் யாரும் நபி அவர்களுக்கு பின்னால் தொழ முடியாமல் அபூபக்கர் சித்தியக்குக்கு பின்னால் தொழுது அந்த பெருமக்கள் நபியை பார்க்கவில்லை, நபியின் உரை கேட்கவில்லை, நபியை பின்னால் நம்ம நிற்க முடியவில்லை என்ற ஏக்கம் அவர்களில் ஒருவரும் வீடு போகவில்லை, தொழிலுக்கு போகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு நம்மை அனுமதிப்பார்களா என்று அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவியர்களிடத்தில் சொல்கிறார்கள், யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம், என்னை மலக்குகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மலக்குகளின் சந்திப்பில் இருக்கிறேன், யாரையும் அனுமதிக்க வேண்டாம். சஹாபிகள் அனுமதிக்கப்படாததானே, நபியை பார்க்காததானே, பசி ஒரு பக்கம். அந்த பசியெல்லாம் மறந்த அன்னலாருடைய கவலை, பள்ளிவாசலாகவே தோழர்கள் ஆகிவிட்டார்கள். தோழர்களின் நிலை மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். இந்த கவலையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சில சஹாபிகள் அப்துல்லா இப்னு மசூதை சந்தித்து, நாங்கள் கொஞ்சம் அனுமதி வாங்கித்தாருங்கள், நாம் சில பேர் நபியை சந்திப்போம், ஒரு முறை பார்த்து விட்டால் நபியினுடைய நிலையை விளங்கி மக்களை சமாதானப்படுத்தலாம். வீட்டு பெண்கள் பாவம், அவர்கள் நோய் இல்லை, ஆனால் நோயாளிகளை போலே ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் தகவல் தருவோம், ஒரு முறை சந்திப்பதற்கு அனுமதி வேணும். அப்துல்லா இப்னு மசூத் இருக்கிறார்களே, நபியின் அகல பைத்து போல் இருப்பார்கள், குடும்பத்தில் ஒருவரை போல், வீட்டுக்கு வருவதற்கு கூட அனுமதி கேட்டுதான் எல்லாரும் வரணும். அப்துல்லா இப்னு மசூதுக்கு அனுமதி இல்லாமலும் வரலாம் என்று ஒரு பொது அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்தில் சஹாபிகள் எல்லாம் வந்து ஒரு அனுமதி வாங்கி தாருங்கள், நபியை சந்திக்கணும். அப்துல்லா இப்னு மசூத் மனைவியர்களிடத்தில் சொல்லி அனுமதி கேட்ட போது சில சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, என் பின்னாலேயே வந்துருங்கன்னாங்க. தேக்கமும் தாகமும் தேட்டமும் பிரியமும் நிறைந்தவர்கள் பின்னால் வர்றாங்க. இப்னு மசூத் வந்து வாசல்ல நிற்கிறாங்க, அனுமதி கேட்டாங்க. பெண்கள்கிட்ட கேட்கிறாங்க, நபி யார் வந்திருக்கிறாங்க? அப்துல்லா இப்னு மசூத் உங்களை பார்க்க வந்திருக்கிறார், வர சொல்லுங்கள் என்றார். அந்த வார்த்தை எங்கள் இதயத்திற்கு பெரிய சுகமாக இருந்தது. வர சொல்லுங்கள். இப்னு மசூதோடு உள்ள வந்துட்டாங்க. சஹாபிகள் எல்லாம் உள்ள வரும்போது ஒவ்வொரு சஹாபிகளையும் சஹாபி ஒரு பார்வை ஏறிட்டு பார்த்து அவர்களை எல்லாம் கையை காட்டி வரவேற்று, உத்தம நபிகள் தன்னுடைய கையை தூக்கினாங்க. என்னை தூக்கி உட்கார வையுங்கள் என்றார்கள். என்னை தூக்கி உட்கார வையுங்கள். தூக்கி உட்கார வைத்தோம். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்த உடனே சொன்னாங்க, அதுதனா மின்னியல் ஃபிராக் இப்னு மஸ்ஊத். இப்னு மஸ்ஊத் அவர்களே, நமக்கும் தாங்களுக்கும் நமக்கும் இடையே பிரிவு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்றார்கள் சட்டத்தால். நபியின் சஹாபிகள் அந்த வார்த்தை கேட்டு அழுது விட்டார். அதுதனல் ஃபிராக்கு மின்னி, நமக்கு இடையே உள்ள நெருக்கம், நமக்கு இடையே உள்ள உறவுகள், அது பிரிவு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்ன போது நபிக்கும் கண் கலங்குது. சஹாபிகளுடைய நிலையை பார்த்து அடுத்து சொன்னார்களாம், இப்னு மஸ்ஊத் அவர்களே, அல்லாஹ் தாலு அலா இபாதில்லாஹி அலா அர்தில்லாஹி, அல்லாவின் பூமியில் அல்லாவின் அடியார்கள் மீது நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். தங்களது கடைசி காலம், உடல்நிலை குறைந்திருக்கிற நேரம், அவர்கள் அப்போதும் செய்த அறிவுரை என்ன? அல்லாவின் அடியார்கள் மீது அல்லாவின் பூமியில் ஒருவருக்கொருவர் வரம்பு மீறக்கூடாது, அநீதி இழைத்து விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தி சொன்னாங்க, தோழர்கள் எல்லாம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்னு மசூதுக்கு சொல்றாங்க, இப்னு மசூதே, நான் இந்த நிலையில் மரணித்து விட்டால், நபி அவங்க சொல்ல சொல்ல சஹாபிகள் அழுகை. இந்த அழுகுரலை கேட்டு வீட்டுக்குள் இருக்கிற பெண்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். நபியின் மனைவியர்கள், என்னை நீங்கள் யாரு குளிப்பாட்டணும் அதை சொல்றாங்க. அத்தனை மரண வசியத்தையும் செய்துட்டாங்க. யாரு குளிப்பாட்டணும், யார் என்ன கஃபன் இடணும், எந்த துணியில கஃபன் இடணும், என்னை யாரு தொலை வைக்கணும்,
எல்லாம் சொல்லும் போது என்னை முதலிலே விட்டு விடுங்கள், அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய்து கொண்டிருப்பான். அதற்கடுத்து தனித்தனியாக அவங்க தொழணும். ஆண்கள் வரட்டும், பெண்கள் வரட்டும், அவங்க தொழணும். நபிக்கு யாரும் இமாம செய்ய முடியாது. நபிக்கு எல்லாரும் கூட்டமா நின்று தொழணும். இந்த செய்தியை பூரா சொல்லிட்டு கடைசியா சொன்னார்களாம், ஃபக்ரா மின்னி அஸ்ஸலாமு அலைக்கும். தெளிவா சொன்னாங்க, என்னுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக. உங்களுக்கு சலாம் சொல்கிறேன், என் தோழர்கள் வெளியில இருக்கிறவர்களுக்கும் என் சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஅலாமன் தஹல தீனி பாதி, எனக்கு பின்னால் உலகம் உள்ள வரையிலும் யாரெல்லாம் என்னுடைய மார்க்கத்திற்கு வருவார்களோ, இஸ்லாத்தை ஏற்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் சலாமை சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி நாட்களில் நம்ம எல்லாருக்கும் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய பதில் சலாத்தை அன்னலார் ரௌலாவில் ஒலிக்க செய்வானாக. அலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய சலாத்தை ஒலிக்க செய்வானாக. ஆமீன். நமக்கெல்லாம் சலாம் சொன்னாங்க தங்களது இறுதி நேரத்திலே. சொல்லிவிட்டு சஹாபிகளை விட்டோம். அவர்கள் பிரிஞ்சு வர்றாங்க. செய்தி மலமலாண்டு பரவு. ரசூலுடைய செய்தி, இந்த நிகழ்வு. இதற்கிடையே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வீட்டினுடைய நிலையில அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாச்சு. உடம்புல ஜுரம் கூடிட்டு முடியல. ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்கிற ஜுரம் இல்லை. நபிக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற நம்மீதும் கூட அந்த சூடு பத்து கொண்டு இருக்கு. அந்த சூடு படுது. அவ்வளவு ஜுரம் நபியினுடைய உடம்புல. தாங்கிக் கொள்ள முடியாத ஜுரம். அப்படி கஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலைமை திங்கட்கிழமை காலை சுபுகுடைய நேரம். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலை விட்டு வெளியில போகாம, ஏன்னா நபி அவங்க தங்களுடைய கடைசி வசியத்தை செய்து முடிச்சது பூரா செய்தி வெளியாகுது. பள்ளிவாசல் இருக்கிறாங்க. சுபுகு ஜமாத்து அலமோதி நிற்கிறாங்க மஸ்ஜிதுல. சோக முகத்தோடு, கவலை தோய்ந்த நிலையோடு, பல நாள் சாப்பிடாதவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். இப்ப சுபு இமாம் அபூபக்கர் இமாமா வர்றாங்க. பிலால் காமத்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்பீர் கட்டின உடனே அந்த திரையை நீக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற திரையை நீக்கிறாங்க. நீக்கி சஹாபாக்களை பார்த்து அப்படியே ஒரு புன் சிரிப்பு சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் தொழுகையில நிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, தொழுகையில நின்னாங்க தக்பீர் கட்டி விட்டு. நபி அவர்கள் அவர்களையெல்லாம் பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரித்த போது அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, சஹாபிகள் நாடினார்கள் ஹத்தா இஃப்ததனு ஃபீ ஸலாத், தொழுகையை விட்டு விடுவோமா என்று நினைத்தார்கள். நபியுடைய முகம் அன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. அன்னைக்குதான் காட்சி அளிக்கிறாங்க சிரிச்ச முகத்தோடு, புன்சிரிப்போடு. இப்போ எல்லாரும் எப்படி முடிவுக்கு வந்துட்டோம், தொழுகையை விட்டு நபியை போய் சந்தித்து விடுவோம். ஆனால் சுபுக தொழுகை ஆரம்பமாகிவிட்டார். சஹாபிகளை அப்படி பார்த்து ஒரு புன்சிரிப்பை வெளிப்படுத்திய உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை விட்டு வெளியில வந்துடக்கூடாது, தரையை டக்குன்னு இழுத்துட்டாங்க. அவங்க கடைசியா பார்த்த பார்வை என்னன்னா, என்னுடைய தோழர்களை ஒரு நல்ல நிலையில் விட்டு செல்கிறேன் என்ற ஒரு திருப்தி. அவர்களை பார்த்து புன்சிரிப்போடு பழகியவர்கள் புன்சிரிப்பை வெளிப்படுத்தி மூடிக்கொண்டார்கள். நிலைமை எப்படி மாறியது? சஹாபிகளிலே பல பேர் முடிவுக்கு வந்தார்கள், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு துஹர் நபி அவங்க பள்ளிக்கு வந்து விடுவார்கள். சுகமாயிட்டாங்க, கலகலப்பா இருக்காங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு திருப்தி. கொஞ்சம் பேர் வெளியில போயிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ஒரு சில நாள் வெளியில போகாதவங்க அவங்களும் வெளியில போயிட்டாங்க. அன்னைக்கு காலையின் நிலை குறித்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சுபுகிலே திறந்து பார்த்த பின்னால் நபி அவர்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டது என்றால் கஷ்டம் கூடியது. கொஞ்சம் தண்ணி வைக்க சொன்னாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்தோம். அவர்களுக்கு அந்த உடம்பில் ஏற்பட்ட சூடு, ஒரு கருப்பு துணியை எடுத்து கொடுத்தோம். அந்த துணியை தண்ணீரிலே முக்குவார்கள், முக்கி தன் முகத்துல போடுவார்கள். அந்த சூட்டை தணிப்பதற்கு அடுத்த நிமிடம் அந்த துணி காய்ந்து போகும். தண்ணீரிலே முக்கி முகத்திலே போடுவார். திரும்ப தண்ணீரிலே கையை வைத்து முகத்திலே தடவ, தண்ணீரிலே கையை வைத்து முகத்திலே தடவ. அப்படி இருக்கும்போது திடீரென்று வானத்தை பார்த்தார்கள். ஒரு பார்வை, அவங்களுடைய பார்வை மேல போச்சு.
பார்த்தபோது அவங்க பார்த்து விட்டு அப்படியே சிரித்து கொண்டார்கள். அப்போது நான் முடிவு செய்தேன், அவர்கள் ஆரம்ப காலத்தில் சொன்னார்கள், உலகத்தில் பிறந்த நபிமார்கள் எல்லாம் இந்த கடைசி நேரம் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தில் அவர்கள் சிம்மாசனத்தை காட்டுவான், அதை பார்த்து சிரித்த பின்னால் தான் அவங்க ரூஹு பிரியும்னு நபி சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்ப நான் புரிந்து கொண்டேன், இதன் லம் யஃப்தாருனா அவங்க அந்த இடத்தை பார்த்து விட்டார்களோ இனிமேல் நம்மை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா அழுதார்கள். இதை பார்த்துட்டு சிரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால அவருடைய 2 கரங்களையும் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா, என் மேலான நண்பனை நான் ஆதரவு வைக்கிறேன், என் மேலான நண்பனை சந்திக்க விரும்புகிறேன். கடைசியா பேசிக்கிட்டு இருக்கிறான். கையை தூக்கினாலும் அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா, என் மேலான நண்பனை நான் பார்க்க பிரியப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த வெட்கையும் சிரமங்களும் அந்த தண்ணீரை மீண்டும் மீண்டும் கையை கொண்டு வந்து தண்ணீரிலே முக்கவும் முகத்திலே தடவவும், தண்ணீரிலே முக்கவும் முகத்திலே தடவுமாக இருந்த முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கையை தூக்கி அல்லாஹும்ம பிர் ரஃபீகில் அலா, மேலான என் நண்பனை பார்க்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்று பார்வை மேலே ஏறி கை அப்படியே கீழே சாய்ந்து தண்ணீரை எடுப்பதற்கு தங்களுடைய கையை கிட்ட கொண்டு வருகிறார்கள். மாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈன மாலத் யது, கை கீழே அப்படி சரிந்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னுடைய நெஞ்சில சார்ந்திருக்கிறான், பைன ஹாக்கனதி ஓ தாக்கனதி, என்னுடைய நெஞ்சில சார்ந்திருக்கிறான். நெஞ்சு குளிக்கும் தாடை குளிக்கும் மத்தியில் அண்ணலாரை இணைத்து வைத்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ரூஹு பிரிந்ததும் தெரியவில்லை, ரூஹு இருக்கிறதா என்றும் புரியவில்லை. அப்படியே அந்த ஜூடு உடம்பில் இருந்தது. நான் நபி அவர்கள் கையை கீழே விட்டு உஷார் இல்லாமல் ஆன போது படுக்க வைத்தேன். இங்கே நிலைமை என்ன தெரியுமா? வீட்டுக்குள் ஆண்கள் யாரும் இல்லை, நாங்கள் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறோம். எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியல. பாத்திமா நாயகி ஒரு பக்கம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்னையர் திலகம் நபியின் அடிமையான மனைவியர்கள் எல்லாம் நபி கொஞ்சம் பேச்சையும் துவாவும் நின்ற போது ஏதோ நடந்திருக்கிறது என்று விளங்குகிறது. என்ன நடந்தது என்று புரியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே சென்று பார்த்தால் செய்தி சொல்வதற்கு யாரும் இல்லை. அபூபக்கர் சித்தீக் வெளியே போய்விட்டார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பெண்கள் செய்தி அனுப்பி வைத்த போது வேக வேகமாக உள்ளே வந்தவர்கள் எப்படி ஆனார்கள்? கான அலியும் நகாதா, ஹஜ்ரத் அலி அவர்கள் இந்த செய்தி கேட்டு கீழே உட்கார்ந்தவர்கள் அவர்களால் எழுந்திருக்கும் சக்தி இழந்து விட்டார்கள். ஒகான உஸ்மான் அபுகம், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு அவர்கள் வாய் பேச முடியாமல் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் உண்மையான காதலர், அவங்க காதல வந்து விழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் மூச்சு இல்லாமல் இருக்கிறார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள். நபியா வஃபாத் என்று கேட்கிறார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் கேட்ட அடுத்த நிமிடம் அவங்களும் வஃபாத் ஆகி விட்டார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய ரசூலின் வஃபாத், இங்கே அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்கள் தோழர் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். அபூபக்கர் சித்தீக்குக்கு செய்தி கொடுக்கப்பட்டு அவர்கள் வேகமாக வருகிறார்கள். இதற்கிடையே வெளியிலே செய்தி பரவ உமரை ஃபாரூக் வீரத்தோடு வாளெடுத்து அல்லாஹ்வுடைய நபி மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் தலையெடுத்து விடுவேன், அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறார்கள், வருவார்கள் என்று அவர்கள் மிகப்பெரிய தைரியத்தோடு இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக், இதில் மக்கள் எல்லாம் நபியை பார்க்கணும் நினைத்தாலும் உமர் இப்னு கத்தாபின் வாளுக்கும் வீரத்துக்கும் பயந்து மக்கள் செம்மி இருக்க மக்களை விலக்கி கொண்டு உள்ளே வந்த அபூபக்கர் சித்தீக் ஆஷிக்குர் ரசூல், நபியின் காதலர், நபிக்கு துணியை மூடி இருக்கிறாங்க. அந்த துணியை நீக்கி அல்லாஹ் அக்பர் துடி துடித்து போகிறார் அபூபக்கர். சுருண்டு விழுகிறார் நபியின் முகத்திலே. நபியின் முகத்தில் முத்தமிட்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, அல்லாஹ் ரஹ்மான் இந்த உலகத்தில் தங்களுக்கு 2 மௌத்தை நசீபாக்கி இருந்தால் ஒரு மௌத்து இப்போது நடந்தது, மீண்டும் ஒரு முறை தாங்கள் வாழ்ந்து எங்களோடு இருப்பீர்கள் என்று ஆறுதல் பெறுவோமே. அல்லாஹ் ஒரு மௌத்தை தான் வைத்தான், அந்த மௌத்து இப்போது நடந்து விட்டதே என்று சொன்ன அபூபக்கர் கதறி அழுத போது குடும்பத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்க வீடும் வெளியும் சோகம் நிரம்பி காணப்பட்ட நிலை. இந்த செய்தி கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் வெளியே ஓடி மனதை தடப்படுத்தி கொண்டு, தாங்கள் குர்ஆனின் வசனம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத் அவ் குத்தில கலப்தும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மௌத்தானால், அவர்கள் கொல்லப்பட்டால் நீங்க இஸ்லாத்தை விட்டு போய்விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்ட வசனத்தை ஓதும் போது அந்த வார்த்தை காதுல விழுந்த அடுத்த நிமிஷம்
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ உண்மையிலேயே நபி வஃபாத் ஆகி விட்டார்களா? அவங்க கால் அவங்கள சுமக்கல, அவங்க வாளு கீழே விழுந்தது முக்கியம் இல்லை, கால் அவங்கள நிறுத்தல. உமர் அப்படியே நின்ற நிலையில் சாய்ந்து விழுகிறார்கள். மயக்கமும் மூர்ச்சையுமான உமர் இப்னு கத்தாபை ஏறிட்டு பார்க்க யாரும் இல்லை. உமர் இப்னு கத்தாபை தாண்டி மக்கள் ஓடி அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கும் இடமெல்லாம் மக்களின் கண்ணீரும் சோகமும் நிரம்பி இருக்க அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி கொண்டு நபியின் இறுதி கட்ட முடிவுக்கு வருகிறார்கள். குளிப்பாட்ட வேண்டும், அவர்களை குளிப்பாற்ற நிலை. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குளிப்பாற்றோம் நபியே, தண்ணியை ஊற்றணும், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன காரணம், எப்படி குளிப்பாட்டுறது, அவங்க மேல இருக்கிற சட்டையை கலட்டவா, சட்டைக்கு மேல தண்ணியை ஊத்தவா? எல்லாரையும் மாதிரி நம்ம குளிப்பாட்ட முடியாது, அவங்க உடலை பார்க்க கூடாது, நபியினுடைய மறைபாகம் கண்ணில் பற்றக்கூடாது. சட்டைக்கு மேல குளிப்பாட்டவா, சட்டைக்கு உள்ள குளிப்பாட்டவா, தண்ணி எப்படி ஊத்துறது? எங்களுக்கு ஒரு சின்ன கவலை, கொஞ்சம் என் கண்ணு லேசா எனக்கு மயக்கமாச்சு, எனக்கு ஒரு அசரீதி கேட்டுச்சு, நபி அவர்களின் சட்டைக்கு மேலேதான் குளிப்பாட்டுங்கள் என்று ஒரு அசரீதியை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அடுத்த நிமிஷம் நாங்க பார்க்கிறோம், நபி முழுமையாக குளிப்பாட்டப்பட்டு இருக்கிறார்கள். நாங்களும் குளிப்பாட்டி முடித்தோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டி அந்த கூட்டம் இருக்கு பாருங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா அவங்க அழுது நின்று தொழுக, தனித்தனியா தொழுக. ஒரு நாள் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு நபி வஃபாத் ஆகுறாங்க. துஹாவுடைய நேரம், திங்கள் பூரா அவங்க இருக்கிறாங்க, செவ்வாய் பூரா அங்கதான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை அவங்களுடைய ஜனாசா இங்கே வைத்துக்கொண்டு பள்ளிவாசலிலே அன்றைக்கு பாங்கு சொல்லணும், துஹருடைய பாங்கு. ஹஸரத் பிலால் நபி அவங்க எப்போதுமே பள்ளிவாசல்ல தூண்ல சாங்கி இருப்பாங்க. பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி அவர்களை திரும்பி பார்ப்பார்கள். பிலால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாம்பாங்க, நான் தான் அந்த முகமது, நான் தான் என்று பள்ளியிலே பெருமிதத்தோடு சொல்வார்கள் ஒவ்வொரு பாங்கின் போதும். இப்போது நபியினுடைய வஃபாத் நடந்து அவர்களின் ஜனாசா இருக்க ஹஜ்ரத் பிலால் முகரிலே பாங்கு சொல்கிறார்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த தூணை திரும்பி பார்க்கிறார்கள். அது மாநபியை விட்டும் காலியாகி இருந்த போது லஜ்ஜல் முஸ்லிமூன லஜ்ஜா, மஸ்ஜிதில் இருந்த முஸ்லிம்கள் அந்த குரலை கேட்டு அலறி துடிக்கிறார்கள். இவர்களின் அலறலை அன்னரால் தாங்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஜனாசா இருக்க இந்த நிலைமையில் அவர்கள் வீட்டுக்குள் திங்கட்கிழமை முடிந்து செவ்வாய்க்கிழமை இஷாவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடக்கம் செய்யும் நிலை, அடக்கத்தை செய்து முடிக்கிறாங்க. முடித்து விட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களை எல்லா நிலைகுலைய வைத்தது பாத்திமா நாயகியின் ஒரு வார்த்தை, பாத்திமா நாயகியின் ஒரு வார்த்தை. நாங்கள் எல்லாம் அடக்கி முடித்து விட்டு வருகிறோம். எங்களை எல்லாம் பார்த்த அன்னை ஃபாத்திமா ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, அனஸே யானஸ் அதாபத் அன்ஃபுசுக்கும் ரசூலில்லாஹ், அனஸ் அவர்களே, உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனித மேனியில் ஒரு தூசி பட்டால் தாங்க மாட்டீர்களோ? தாங்க மாட்டோமே, தாங்க மாட்டீர்களே. அல்லாஹ்வுடைய ரசூலின் மேனியில் ஒரு துருப்பட்டாலும் தாங்க மாட்டோமே, தாங்க மாட்டீர்களே. அதாபத் அன்ஃபுசுக்கும், அருமை நபியின் தோழர்களே, உங்களுக்கெல்லாம் மனசு வந்ததா? உங்களுக்கெல்லாம் மனம் வந்ததா? எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குழியிலே வைத்து அந்த ஹுஸ்ஸுத்துராப் அவர்கள் மீது மண்ணை வாரி போட மனசு வந்ததா என்று கேட்டார். அந்த வார்த்தையில் நிலைகுலைந்து போன சஹாபிகள் கண்கலங்கி நிற்கிறார்கள். ஒமா ரஃபதுனா ஐதீனா, எங்கள் கைகளை கூட அந்த மண்ணை விட்டு உதறவில்லை. பாத்திமா நாயகின் வார்த்தை எங்கள் நெஞ்சையே பிளந்தது. நபியின் மீது எப்படி மண்ணை தூக்கி மூட முடிந்தது என்று கேட்டபோது, அப்படிப்பட்ட பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்காக, மக்களுடைய உணர்வோடு கலந்து, ஒவ்வொருவர்களின் நலனுக்காக, ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுடைய மேலான ரஹமத்தையும் கருணையையும் வெளிப்படுத்தி ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பிள்ளைகள் மீதும் சமூகத்தின் மீதும் அனைத்து மக்களின் மீதும் அன்புள்ளவர்களாக, பாதுகாப்பு உள்ளவர்களாக வாழ்ந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து கொண்ட அந்த கடைசி நிமிடம் அதை நினைப்பதற்கும் பேசுவதற்கும் நமக்கு சக்தி இல்லை. ஆனாலும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற கடமையில் இந்த செய்திகளை இங்கே பரிமாற முடிந்தது. அல்லாஹ் தஆலா நமது இதய துடிப்பிற்கு சிறந்த ஆறுதல் வழங்குவானாக. வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான ஒரு தகவலை அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும். என் அருமை சமூகமே, உங்களுக்கிடையே நான் வாழ்வதும் உங்களுக்கு பாக்கியமானதும் நலவானதும்.
என்னுடைய வஃபாத்தும் மௌத்தும் உங்களுக்கு பாக்கியமானதும் நலவானதும், என் வஃபாத் உங்களுக்கு ஒன்றும் தீங்கல்ல, நான் வஃபாத்தான பின்னாலும் உங்களுக்காக துஆ செய்கிறேன் என்றார்கள். ஆறுதல் தருகிறார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உண்மையான காதலர்களாக நம்மில் ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் இளவல்களையும் கபூல் செய்வானாக. உண்மையான நபியை நேசமுள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக. பற்றுள்ளவர்களாக வாழச் செய்வானாக. அருமையான உலமா பெருமக்கள் எடுத்து நடத்தும் இந்த முயற்சிக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை வழங்குவானாக. நிர்வாக பெருமக்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய உதவியை வழங்கி வைப்பானாக. வல்ல ரஹ்மான் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கவலைகளில் இருந்தும் கைசேதங்களில் இருந்தும் பாதுகாப்பானாக. கடுமையான வியாதிகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. வல்ல ரஹ்மான் டாக்டர்கள் கைவிடும் நோய்களில் இருந்து, டாக்டர்கள் முடியாது என்று சொல்லும் நோயில் இருந்து நம் யாவரையும் காத்தருள் புரிவானாக. நமது உறுப்புகள் பழுதுபட்டு போய்விடாமல் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வே கிருபையாளனே, நாங்கள் ரூஹு பிரியும் வரையிலும் செயல் இழந்து விடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்களுடைய மனைவியர்களுக்கு எங்களை சுமையாகவோ, எங்கள் மனைவியர்களை பிள்ளைகளை எங்கள் மீது சுமையாகவோ அல்லாஹ் ஆக்கப்பட்டு விடாமல் காத்தருள் புரிவாயாக. கயாத்து வரையிலும் நாங்கள் நின்று தொழுக தௌஃபீக் செய்வாயாக, நடமாடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய சுய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்வதற்கு அருள் பாலிப்பாயாக. கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து எங்கள் யாவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் வீட்டு பெண்களை, எங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களை அல்லாஹ் மருத்துவமனை சிரமங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. எங்களை பார்த்து பாதுகாப்பாயாக. மருத்துவமனை செலவுகளில் இருந்து பாதுகாப்பாயாக. மருத்துவமனை வாழ்வில் இருந்து பாதுகாப்பாயாக. ஹயாத்து வரையிலும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து போய் உன்னுடைய அருள் மலையில் நனைய கிருபை செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்குவாயாக. கண் கலங்காமல் வாழச் செய்வாயாக. நாங்கள் விடும் மூச்சும் எழும் பேச்சும் உன் சிந்தனையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய மூச்சு உள்வாங்கும் போதும் வெளிவரும் போதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று உன்னுடைய திருநாமத்திலேயே எங்கள் மூச்சை ஓட விடுவாயாக. எங்கள் இரத்தத்திலும் உன் அன்பை கலந்து ஓடச் செய்வாயாக. உன்னுடைய அன்பிலும் இஷ்கிலும் நாங்கள் நிலைத்து திளைத்து இருக்கிற போது அந்த சுகம் எங்கள் சக்கராத்து வேதனை தெரியாமல் எங்கள் ரூஹு உன்னோடு சங்கமமாக தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் எங்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்கள் மனைவி மக்களை, உற்றார்களை, உறவினர்களை நபி அவர்களோடு சொர்க்கபதியில் நெருக்கமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அவர்களின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்தும் நசீபை கிருபையாளனே எங்களை போன்ற தகுதியற்ற பாவிகளுக்கும் வழங்கி அருள் புரிவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கியருள் புரிவானாக. நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துவாவை ஆதரவைத்து, இன்னொரு பக்கம் உங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வஃபாத்து நபிங்கிற தலைப்பு நபியின் இறுதி நிமிடம், இறுதி நாட்கள், இறுதி நேரம் நிறைய இடங்கள்ல ஏற்கிறது இல்லை. நமக்கும் சில நேரங்கள்ல பேச முடியாம நிலை ஏற்படுது. அந்த 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 உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை சில நேரங்களில் சக்தியை பயன்படுத்தி அடக்கி பேசி விடுகிறோம். மக்கள் சலசலப்பு இருந்தால் அந்த பாக்கியமான விஷயங்கள், அதனுடைய சோகம், கவலை ஒரு வகையான அசட்டையாக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பெரும்பாலும் அந்த தலைப்பை விரும்புவதில்லை. இங்கே என்னுடைய அருமையான நண்பர் அப்துல் ரஹ்மான் ஆலிம் அவர்கள், சங்கைக்குரிய ஹதரத் பள்ளியின் இமாம் மற்றும் உலமாக்கள் இந்த தலைப்பில் பேச வேண்டும். இன்னைக்கு கூட நான் அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட சொன்னேன், அமைதியாக இருப்பாங்களா? எஜமா இருப்பாங்க. உண்மையிலே தாய்மார்களை, உலமாக்களை, சமுதாய மக்களை, இவ்வளவு அமைதியோடு நீங்கள் இருந்தது உண்மையில் அல்லாஹ் நபியின் அன்பர்களாக நம்மை கபூல் செய்வான் என்று சோபனம் சொல்லி, வாழ்த்துக்கள் சொல்லி, இந்த செய்தி நம்ம இதயத்தில் எப்பவுமே இருக்கணும். நபியினுடைய இறுதி நிமிடங்களும் நாட்களும் எவ்வளவு
நிலையில இருந்தாங்க. அந்த நேரத்திலையும் கடமை உணர்வு, கட்டுப்பாடான வாழ்க்கை, அந்த நேரத்திலும் ஷரியத், அந்த நேரத்தில் மக்களுடைய கவலை, சமுதாயத்திலே கவலை, இதுவெல்லாம் நம்முடைய கடைசி நேரமும் அல்லாஹ் தஆலா நம்மை நிஜமான ஆக்கி வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவங்களுடைய வாழ்த்து வைத்து படிக்க நம்ம கலையிறோம். எல்லாரும் அப்படி எஞ்சினில் ஒரு நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். அது மேலே செல்லு எடுத்து இந்த மாதிரி சொல்லுங்க சீக்கிரம் மேடையில் மேடையில் أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نور أنت إكسير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين مر وجهك يسعد يا كريم الوالدين حوضك الصافي المبرد وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئات عالم سر وخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய இளைஞர் பேரவை சார்பாக நடைபெற்று முடிந்த மீலாது நபி விழா நிகழ்ச்சியிலே
கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய உலமா பெருமக்களுக்கும், திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்த இஸ்லாமிய இளைஞர் பேரவை இளைஞர்களுக்கும், சிறார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், ஜமாத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், ஜமாத் பெரியோர்களுக்கும் இஸ்லாமிய இளைஞர் பேரவை சார்பாக உள்ளம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. செட்டா படிக்கிறாங்க.